சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். பிற மதங்கள் இந்து மதத்தை சாடும் சாடல்களிலே இன்று ஒன்று. எல்லா மதங்களுமே சொல்லித்தரும் குரு மதிக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்கிறது. எந்த மதமும் குருவை அவமானப்படுத்துங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த இந்து மதம் மட்டும் என்ன சொல்லுது, குரு கடவுளே தான் அப்படிங்குது. கடவுள் மாதிரின்னு சொன்னால் பரவாயில்லையே, குரு கடவுளே தான் அப்படிங்குது. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை வேறு சொல்கிறாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணுவு குரு மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. வைஷ்ணவர்கள் ஆச்சாரியா நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லுது. இப்போது இதர மதஸ்தர்கள் பரிகாசம் பண்ணுறவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரை குருன்னு சொல்கிறீங்க, அந்த ஆளை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி விட்டோன்னா 16 பல்லும் வெளியே தெரிச்சு விடுவோம், கத்தியால் வயிற்றில் ஊற்றினா ரத்தம் பெருக்கெடுத்து விடும், குடல் பிதுங்கிட்டு வந்து விடும். இவனா கடவுள்? கடவுள்னு எப்படி நிரூபிக்கிறீங்க? கடவுள் மாதிரின்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. அவர் சாக்ஷாத் கடவுள் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வேணாமா? அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். இதில் வேதனை என்னவென்றால், அவர்கள் கேட்கும் கேள்வியை ஓங்கி கேட்கிற போது இந்துவே பயந்து போகிறான். ஆமாம், நியாயமாக தானே கேட்குறாங்க. அவருக்கு பனியில் நடந்தால் சளி பிடிச்சிக்குது, குருவுக்கு வெயிலில் நடந்தார்னா உடம்பு சூடாகி போது, கண்ணெல்லாம் எரியுதுங்கிறாரு, பசி தாங்க மாட்டேங்கிறாரு. மனிதனுக்குரிய எல்லா பலவீனங்களும் அவருக்கும் இருக்குது. அப்போ அவரை போய் கடவுள் மாதிரின்னு சொன்னால் பரவாயில்ல, கடவுளே அவர் தான் சொன்னால் அது என்னது? இது ரொம்ப ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இந்தியர்கள் குருவை கடவுள் மாதிரின்னு சொல்லாமல் கடவுளே தான் என்று சொல்லுகிற விஷயத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போம். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள்? அப்படி அவர்கள் சொல்லுகிற போது மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் குருவுக்கு செலுத்தும் மரியாதையை விட இவர்கள் குருவை கடவுளாகவே பாவிப்பதனாலே என்ன பிரமாதமாக மற்றவர்களை விட அதிகமாக சாதித்து விட்டார்கள். என்ன டிஃபரன்ஸு? கடவுள் மாதிரி குரு என்று சொல்லுகிற மதங்களுக்கும் குரு கடவுளே தான் என்று சொல்லுகிற இந்து மதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்து எந்த வகையில் உயர்ந்தவனாக இருக்கிறான் காட்டுங்கள். எல்லா நாட்டுக்காரன் தான் படிக்கிறான், எல்லா நாட்டிலையும் தான் அறிவாளி இருக்கிறான், எல்லா நாட்டிலையும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், அற்புதங்கள் நிகழ்த்துகிறார்கள், வியாதிகள் குணமாகின்றன, எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களையும் வழிபாடு நடக்கத்தான் செய்யுது. அப்போ இந்து மதம் மட்டும் என்ன வசதி? அப்போ குரு சாக்ஷாத் பரபிரம்மங்கிறது மிகையானது அல்லவா என்ற கேள்வி மேலோங்கி நிற்கிறது. மற்றவங்க மனசில் இருக்கோ இல்லையோ, இந்து மனசில் நிற்கிது. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு நம்ம 2 வகையாக பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, இவற்றின் காரணங்கள் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காரணம் என்ன, அது ஒரு வகை, அந்த காரணங்களை விளக்கணும். 2வது, குருவை இறைவனாகவே பாவிக்கிற இந்த இந்து மற்றவர்களை விட எந்த வகையில் உயர்ந்து காட்டுகிறான். இந்த 2 வகையாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். பதில் சொன்னால் இந்த கேள்வி அடங்கி போயிடும். இப்போ முதல்ல இந்த காரணங்கள் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் இந்த குரு பக்தியினால் இந்து அடைந்த அதிகப்படியான உயர்வு என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். காரணங்கள் முதல்ல, இப்போ ஒரு புஸ்தகம் படிக்கிறோம், அந்த புஸ்தகம் கூட தான் நமக்கு கல்வி சொல்லித்தருது. இப்போ செல்ஃப் ஸ்டடின்னு சொல்கிறாங்க இல்லையா, லேர்ன் கன்னடா வித்தின் 30 days, அல்லது
ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள், இப்படி எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது. பல பேர் இந்த புக் ஷாப்பில் புக்கு வாங்கியே படிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது குரு எந்த வகையில் ஒரு புஸ்தகத்தை விட வித்தியாசமானவர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, புஸ்தகம் இருக்கே அது அறிவில்லாதது. அந்த புஸ்தகமானது படிக்கிறவன் உருப்பட வேண்டும் என்று அது நினைப்பதில்லை. அதுக்கு புத்தியே இல்லைங்கிற போது நினைப்பு எங்கே இருந்து வரும்? இவன் நல்லா படிக்கணும், இவன் மேலே வரணுங்கிற ஆசை அந்த புஸ்தகத்துக்கு இல்லை. அது அச்சேதனம், அறியாத பொருள். ஆனால் குரு அப்படி இல்லை. குரு யாருக்கு அவன் சொல்லிக் கொடுக்குறானோ அவன் படிக்கணும், மேலே வரணும், உருப்படி ஆகணும்னு நினைப்பான். அது உலகியல் கல்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் அவனுக்கு உண்டு. அது முதல் பாயிண்ட். அடுத்தாப்புல உலகத்தில் நடக்கிற எல்லாமே இறைவனுடைய செயல். பார்வைக்கு வேறு பொருள்கள் தெரிந்தாலும் அந்த பொருள்களுக்கு உள்ளே இறைவன் தான் இருந்து செயல்படுத்துகிறான். இப்போ சூரியன் வெயில் கொடுக்குதுன்னா அந்த சூரியனுக்குள்ளேருந்து பகவான் அந்த உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுறான். இப்போ பௌதிக ஆராய்ச்சியாளர்களும் வானியல் ஆராய்ச்சியாளர்களும் சூரியனை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அது எந்நேரமும் ஒரு திரவ நிலையிலே கொதி நிலையில் இருக்கிறது. அங்கே இருக்கிற நெருப்பு எவ்வளவுன்னு சொன்னால் இன்னும் அளவுன்னு சொல்ல முடியாது. யாரும் கிட்ட போக நினைக்கவே முடியாது, நெருங்க முடியாது. இத்தனை லட்சம் மைல்களுக்கு அப்பாலேயே நமக்கு வெயில் தாங்க முடியல. வெயில் காலத்தில் அங்கே சூரியன்கிட்ட போக முடியுமா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு நெருப்பு கோலம் தானாக உருவானதா? அதுக்குள்ளே ஒரு சக்தி இருந்து இயங்கி இந்த சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மழைக்காலம், வெயில் காலம், பல பருவங்கள், இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது கடவுள் தானே. அப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் நமக்கு வெயில் தருவது சூரியன் அல்ல, அதற்குள்ளே இருக்கும் கடவுள் என்று நாம் உணர வேண்டும். அதுபோல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒன்று கற்றுத்தருகிறான் என்றால் அந்த சந்திப்பு, அந்த ஆசான் மாணவன் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது? இந்து மதம் என்ன சொல்கிறது? நத்திங் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடெண்ட், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு எ டிவைன் பிளானிங். அப்போ ஒரு ஆசிரியன் குருவை சந்திப்பதும், ஆசிரியன் மாணவனை சந்திப்பதும், ஆசிரியன் மாணவனுக்கு சொல்லித் தருவதும் தானே நிகழவில்லை. அது கற்றுக்கொள்கிறவனுடைய பிராப்தம், அதன்படி நடக்கிறது. அப்போ உள்ளிருந்து இயக்குபவன் இறைவன். அந்த இறைவன் தான் அந்த ஆசிரியருக்குள்ளேருந்து அந்த அறிவை சொல்லிக் கொடுக்குறான், பேசுகிறான். ஏன்னா இவனுக்கு அந்த ஞானம், அறிவு வரணும்னு அவன் நினைக்கிறான் என்கிற அந்த ஒரு உண்மையை மனிதன் உணர வேண்டும். ஒரு தாய் மகனுக்கு ஆகாரம் கொடுக்குறா, தாய்ப்பால் கொடுக்குறான்னா பகவான் தான் தாய் மூலமாக அந்த குழந்தைய அப்படி வளர்க்குறான். அதுபோல் பகவான் தான் இவனுக்கு அந்த அறிவு கண்ணை திறந்து விடுறான். இப்போது குரு பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கல்வியை படைப்பதனாலே, அறிவை படைப்பதனாலே பிரம்மா படைப்பு கடவுள் இல்லையா? அதனால் அங்கே பிரம்மாங்கிற வார்த்தை. அஞ்ஞானத்தை அழிக்கிறான், அதனால் சம்ஹார கடவுளாகிய சிவன் குரு சிவஹா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரகான்றான். மகேஸ்வரனை சிவனை குறிக்கும். அவர் அஞ்ஞானத்தை அழிக்கிறாரு, அதனால் அவர் சிவனாக இருக்கிறார். அப்போது மகாவிஷ்ணு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னா விஷ்ணு காக்கிறான். எதை காக்கிறான்னா அந்த ஆத்மாவை காக்கிறான். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்து காக்கிறான். அப்போது அறிவை படைத்தல், அஞ்ஞானத்தை அழித்தல், ஆத்மாவை உயர்வுபடுத்துதல் என்ற 3 வேலைகளையும் செய்வதனாலே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் என்று ஸ்மார்த்தர்கள் சொன்னார்கள். வைணவர்கள் தீவிரமாக ஆச்சாரிய நாராயணோ ஹரிஹி, ஹரிதான் அவன், குரு ஹரிதான், விஷ்ணு தான், நாராயணன் தான் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஐடென்டிஃபை த ஹிடன் காட் அப்படிங்கிறான்.
ஆசிரியனுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்த இறைவனை கண் திறந்து பார், கண்டுபிடி. there is somebody else working behind. அதை பார்க்கணும். அப்போது இந்த ஒரு கரடி பொம்மை மாதிரி வேஷம் போட்டு சர்க்கஸில் எப்படி வந்து க்ளவுன் வேலை பார்க்குது, குழந்தைகளுக்கு கரடினே நினைக்கிது, ஏமாறுது. அம்மா என்ன சொல்லித்தரா, டே அது கரடி இல்லைடா, அதுக்குள்ளே மனுஷன் இருக்கான், நான் உனக்கு அப்புறமா மேக்கப் ரூமில் கொண்டு போய் காட்டுறேன்னு சொல்லி காட்டி கொடுக்குறா. ஓ, மனுஷன்தானா அது அப்படின்னு. அதுபோல் குருவுக்குள்ளே இருக்கிற இறைவன் சாதாரண கண்களுக்கு தெரிவதில்லை. அதை ஞானம் கொண்டு உணர்கிறவன் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஆஹா, கடவுள் தான் உள்ளேன்னு சொல்லித்தரான் நமக்கு. அப்போ ஞானம் உள்ளவன் இந்து எப்போதுமே ஊடுருவி பார்க்கிறவன். அவன் என்ன சொல்கிறான், ஆஹா கடவுள் தான் அது என்று உள்ளூர தான் உணர்ந்ததை மறைந்து நின்று தனக்கு போதிக்கும் அந்த சக்தியை தான் இனங்கண்டு கொண்டதை வெளிப்படையாக பறையறிவிக்கிறான் குரு சாக்ஷாத் பரபிரம்மம். இது ஏன் அப்படி இருக்கணும், அதை கடவுள்னு அறிஞ்சு ஏன் நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னா, அதுக்கு பாசிட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால், ஆமாம் இவனுக்கு வேறு வேலை இல்லை, குருவுக்கு பக்தி செலுத்தினா கல்வி வளருதும்பான் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. வேண்டாம், நெகட்டிவாக பார்ப்போம். பாசிட்டிவ் அப்ரோச் வேண்டாம், நெகட்டிவ் அப்ரோச் பார்ப்போம். குருவை ஒருவன் மதிக்கவில்லை, என்ன ஆகுது? குருவை மதிக்காதவனுக்கு கல்வி வளர்வதில்லை, அறிவு வளர்வதில்லை, வாழ்வு வளம்படுவதில்லை. அப்போ நெகட்டிவாக பார்க்கும்போது அது தேவைப்படுகிறது. சுவிட்சு போடலைன்னா பல்பு எரிய மாட்டேங்குது, சுவிட்சு போட்டால் பல்பு எரியுது. அப்போ பக்தி செலுத்தவில்லை என்றால் அறிவு வளரலை, பக்தி செலுத்தினால் அறிவு வளருது. அப்போ மனிதர்களுடைய க்ஷேமத்துக்காக அப்படி சொன்னார்கள். இது காரணங்கள் அனுபவத்திலே பார்க்குறோம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறேன். குருபக்தி உள்ளவன் சோபிக்கிறான் வாழ்விலே, அறிவிலே. ஏகலவியின் கதை என்ன, விவேகானந்தர் கதை என்ன, பெரிய பெரிய மகான்கள் கதை என்ன, நிறைய வச்சுருக்குறோம் ரெக்கார்ட்ஸு. இப்போது இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்தியன் ஏன் குருவை கடவுளாக சொல்கிறாங்கிறதுக்கான காரணங்கள். சரி, இந்த மாதிரி குருதான் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இந்த இந்து எந்த வகையில் மற்றவனை விட வேறுபடுகிறான், எப்படி அவன் வித்தியாசமாக இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த உலகம் 7 கண்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஆசியா ஒன்று, அண்டார்டிகா ஒன்று, ஆஸ்திரேலியா ஒன்று, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இப்படி 7 கண்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த 7 கண்டங்களிலும் இன்றைக்கி சோஷியாலஜி ரிசர்ச் படி நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு மதம் இருந்து பிறகு வந்தேரிகளாலே அந்த வந்தேரிகளுடைய மதம் போதிக்கப்பட்டு அந்த நாட்டுக்காரர்கள் மதம் மாறியிருக்கிறார்கள். எவ்வளவு மாறியிருக்கிறார்கள்னா 80%, 90% மாறிவிட்டார்கள். அந்த ஒரிஜினலாக அந்த கண்டத்தில் இருந்த மதம் ஒன்று மிக குறைவாக இருக்கிறது அல்லது அழிந்து விட்டது. இதுதான் உண்மை. ஆப்பிரிக்காவில் தான் உண்மை, அமெரிக்காவில் தான் உண்மை, ஆஸ்திரேலியாவில் தான் உண்மை. இப்போ சீனா, ஜப்பான்னு பார்த்திங்கன்னா அங்கே முன்னால் வேறு ஏதோ மதங்கள் இருந்தது. பௌத்த மதம் போய் உட்காந்துருச்சு. அங்கே சமண மதம் கூட கொஞ்சம் உட்காந்துருக்கு. அந்த லேண்டுக்கான மதம் இல்லை அது. ஆனால் ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதியான இந்த இந்தியாவிலே இங்கும் வந்தேரிகள் வந்தார்கள். வந்தேரிகள்னால் பல நாடுகளிலிருந்து வந்தார்கள், பல மதங்களிலிருந்து வந்தார்கள். ஆனால் இன்று வரை இந்து மதம் இன்னும் 82% நிலைத்து நிற்கிறது. வந்தேரிகளுடைய மதம் ஒட்ட முடியவில்லை. அந்த மீது 20% கூட வேறு சில காரணங்கள், வன்முறையினால் ஏற்பட்ட மதமாற்றம், பணத்தாசையினால் ஏற்பட்ட மதமாற்றம், ஜாதி பிரச்சனையினால் ஏற்பட்ட மனமாற்றம், இப்படி தான் இருக்கே தவிர இந்த மதம் ஏற்கனவே இங்கே இருக்கிற இந்து மதமானது ஒரு அறிவு முன்னேற்றம் இல்லாத மதம்
ஒரு தெளிவில்லாத மதம். அதை விட இந்த மதம் வசதி அப்படின்னு மாறல. நீங்கள் வேறு சூழ்நிலையினால் மாறினாங்க. அங்கே வரலாறுகளை படித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி மத மாற்றம் நடந்தது, எந்த ஆண்டிலே நடந்தது, யாரினால் நடந்தது அப்படின்னு பார்க்குற போது இப்போ நான் சொல்கிறது தான் பெரும்பாலும் உண்மையாக இருக்குது. மனசார எங்களுக்கு இந்து மதம் வேண்டாம், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மதங்களுக்கு போனவர்கள் மிக குறைவு. இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லு. இங்கே உருவான பௌத்த மதமும் சமண மதமும் இங்கே தழைக்க முடியவில்லை. இந்தியா முழுக்க பௌத்த மதம் பரவிட்ட மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டது ஒரு காலத்தில், சாம்ராட் அசோகன் காலத்தில். ஆனால் அது சீக்கிரமே அந்த அலை ஓய்ந்து விட்டது. ஸ்டெடியாக அங்கே இருக்கிற மதம் இந்து மதம்தான். அதுக்கு காரணம் என்ன? இவர்கள் தம்முடைய போதகர்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த மகத்தான பரமாத்மாவை இனங்கண்டு கொண்டு இறைவனை அந்த வடிவிலே வழிபட்டவர்கள். அதன் விளைவாக இவர்களுக்கு ஆத்ம ஞானம் உலகத்திலே இருக்கிற எந்த நாட்டுக்காரர்களை விட அதிகமாக இருந்தது. இவர்களால் பதில் சொல்ல முடியாத ஆன்மீக கேள்வியே இல்லை. சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, ஆத்மா என்ன, அது இருக்கும் இடம் என்ன, இறைவன் எங்கே இருக்கிறான், ஆனா பெண்ணா, அவன் எப்படி இருக்கிறான், எவன் இறைவனை அடைகிறான், எவன் இறைவனை அடைவதில்லை, ஏன் உலகத்தில் கஷ்டம் இருக்குது, ஏன் உலகத்தில் சில பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாய் என்பது என்ன, புலி என்பது என்ன, மனிதன் என்பது என்ன, எல்லா விஷயங்களையும் அத்துப்படியாருங்க. அதனால வந்தேரிகளுடைய மதங்கள் திணிக்கப்பட முடியவில்லை. நிமிர்ந்து இந்த மதத்தினுடைய தலைவர்கள் அந்த ஆன்மீக பக்தி இருந்ததுனாலே அவர்கள் எந்த தெய்வத்தை, எந்த கொள்கையை வணங்கினார்களோ அதை நிஜ வாழ்க்கையிலே நடத்தி காட்டினார்கள். சவாலாக ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். ராகவேந்திரர் ஒரு சுல்தானுக்கு இறந்து போனவனை பிழைக்க வைத்து காட்டினார். சமர்த்த ராமதாசர் பயங்கரமான அற்புதங்கள்லாம் செய்து காட்டினார். அதே மாதிரி பன்றிநாதருடைய பக்தர்கள் துக்காராம், ஆங்காங்கே எத்தனையோ மகான்கள் அவர்களுடைய குரு பக்தியினாலே அவர்கள் வழிபட்ட தெய்வத்தையும் மதத்தையும் கொள்கையையும் நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார்கள், வீதிக்கு கொண்டு வந்தார்கள், அந்நியருக்கு நடத்தி காட்டினார்கள். அதனால் அந்த வந்தேரிகளுடைய பருப்பு வேகலை. தலைவர்கள் அப்படின்னா மற்றவன் என்ன, ஒரு மத தலைவனாக இல்லாத ஒரு சாமானிய இந்து கூட தர்க்கத்திலே ஜெயிக்கிறான். இந்த மதம் விஷயமாக தர்க்கம் யாராவது பண்ணினான்னா, அட போயா நீ சொல்கிறத சொல்லிட்டு போ, நான் மாற மாட்டேன் அப்படின்னு நிமிர்ந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் சொந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அவன் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறான். சொல்கிறானே, என் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, நான் என்னென்னது செய்தேன், அற்புதமாக அந்த கல்யாணம் நடந்தது, அதனால் நான் இந்த மதத்தை விட்டு போக மாட்டேன், விரதம் இருந்தால் அப்படி பலன் இருக்குது, தத்துவங்கள் உண்மை, வேதாந்தம் உண்மை, சாத்திரம் சொல்கிறது உண்மை, பொய்யில்லை என்பதை ஒரு போதகன் மாதிரி ஒரு சராசரி இந்து பேசுகிறான்னா அந்த அறிவு அவனுக்கு எப்படி வந்தது? ஞானம் சொல்லிக் கொடுக்குறவனாக இருந்தாலும், உலகியல் கல்வி சொல்லிக் கொடுக்குறவனாக இருந்தாலும் அவன் மனிதன் இல்லை, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். குரு சாட்சாத் பரபிரம்மம். அப்போது அந்த குருவுக்குள்ளே ஒளிந்திருக்கிற இறைவனை ஐடென்டிஃபை பண்ணவன் இனங்கண்டு கொண்டு அவனை இறைவனாகவே பாவித்தான். அதனால் இந்த மத போட்டியிலே உலக அரங்கிலே வெற்றி கொடி நாட்டி ஜெயித்தவன் இந்து ஒருவன் தான். அதனுடைய ரகசியம் அவனுடைய இந்த பக்தி, குரு சாட்சாத் பரபிரம்மம் என்பது. அதை நாமெல்லாம் உணர்ந்தோம்னா நம்ம நாட்டில் பெரியவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இன்றிருந்து நாளை அழிந்து போகக்கூடிய ஒரு மனிதனை கடவுள் என்று பார் என்று சொன்னார்களே, அதன் தத்துவம் என்ன, அதனுடைய பகுத்தறிவு என்ன என்பதை நாம் உணர்ந்து நாம் சொந்த வாழ்க்கையில் கடைப்பிடித்து மற்றவர்களோடு வாது செய்யும்போது மடங்காமல் நாம் வெற்றி கொள்வோம் என்றால், இந்து மதம் வாழ்கிறதோ இல்லையோ அதை பின்பற்றுகிறவன் வாழ்கிறான். இந்து மதம் வாழுதுன்னா அர்த்தம் என்ன? அந்த மதத்திலே எவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் வாழ்விலே வெற்றிகளை அதிகமாக சந்திக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு மதம் ஒரு நாட்டில் அழிஞ்சு போகுதுன்னா காரணம் என்ன? அந்த மதம் போதித்தது அங்கே செல்லலை, அவங்களுடைய போதனைகள் செல்லா காசாக போச்சு. இப்போ மேல்நாட்டில் அப்படித்தானே, அவன்
மில்டன் எழுதினா பேரடைஸ் லாஸ்ட்டில் பூமிங்கிறது ஒரு சங்கிலியில் தொங்குது, அதுலேருந்து கீழே அந்த சங்கிலி அட்டாச்மெண்ட்டில் நரகம் தொங்குது அப்படின்னா, இன்றைக்கி ராக்கெட்டில் போய் ஒரு சங்கிலியும் இல்லை, இன்னும் தொங்கலையா அப்படின்ட்டாங்க. விஞ்ஞானம் அவர்களுடைய போதனைகளில் பலவும் நிரூபிக்க முடியாதவை என்று காட்டிவிட்டது. இன்றைக்கி அவன் அந்த மதத்தை விட்டுட்டான், மற்ற மதங்களை நாடி வர ஆரம்பிச்சிட்டான். அந்த அவல நிலை இன்றைக்கி வரைக்கும் இந்துவுக்கு ஏற்படவில்லை. இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. மனுஷன் ராக்கெட்டில் சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாயில் போய் வீடு கட்ட போகிறாங்கிறதெல்லாம் இந்துவுக்கு தெரியாதா? இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்பேரட்டஸ் எல்லாம் இந்துவுக்கு தெரியும் தானே. இந்த விஞ்ஞானத்தை பார்த்து அவன் உடனே நெத்தியில் இருக்கிறத அழிச்சிட்டு நான் என் மதத்தை விட்டுடுறேன், நான் விஞ்ஞானத்துக்கு பின்னால் போகிறேன்னு சொல்லலையே. எந்த இந்து சொல்கிறான்? இந்து விஞ்ஞானியெல்லாம் இன்னும் இந்து விஞ்ஞானியாக தான் இருக்கிறான். விஞ்ஞான கருத்துக்கள் தான் மாறிக்கிட்டு போகுது. ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள்ங்கிறான் ஒரு நாள், இல்லை இட் இஸ் டிவிசிபிள்ங்கிறான் இன்னொருத்தன். ஆளாளுக்கு மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்காங்க. மதம் நிலைத்து நிற்கிறது. காரணம் என்ன? இந்த குரு பக்தியானது எங்கோ மறைந்து இருக்கிற இறைவனை பிரத்யட்சமாக காட்டுகிறது. வாழ்க்கையிலே அது நடமாடக்கூடிய நிஜம் என்பதை காட்டுகிறது. அதனால ஒரு சாட்சாத் பரபிரம்மம் என்பது ஒரு மிகுந்த அறிவு முன்னேற்றம் அடைந்த, ஒரு ஞான வெளிச்சம் அடைந்த ஒரு சமுதாயத்தினுடைய கோட்பாடு. அது பரிகாசத்துக்குரிய விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.